கம்பம் ராமகிருஷ்ண ஐயா அவர்கள். அது என்னையா அசுமேத யாகம்? ஒரு அநாத பிணத்தை யார் அடக்கம் செய்து தகனம் செய்கிறானோ அவன் அஸ்வமேத யாகம் செய்த புண்ணியம் பெறுவான்னு பகவான் கிருஷ்ணர் சொல்றார். இன்னைக்கு நம்முடைய மாவட்டங்களில் யாராவது அனாதையாக இறந்து விட்டால் அந்த சவத்தை சரளத்தை எடுத்து தக்க மரியாதையோடு தகனம் செய்கிற புண்ணியத்தை செய்து வருகிறார் நம்முடைய கம்பம் ராமகிருஷ்ண ஐயா அவர்கள். இப்படியெல்லாம் தொண்டு பண்றாங்க. இவங்களை வெளியே சொல்ல வேண்டாமா? இவங்க இத்தனைக்கு யார்ட்டையும் போய் கேட்குறாங்களா? இல்லை. எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால், இப்போ பாருங்கள், இந்த நடக்க நிகழ்ச்சியிலேயே இந்த நிறைய பேர் இங்கே வந்து தேனி மாவட்டத்தில் இருந்தோ மற்றவர்களும் வரல. எப்படியா அப்புறம் சைவம் தழைக்கும்? இன்றைக்கி பிரச்சாரம் பண்ணுறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. இன்றைக்கெல்லாம் யாருமே கிடையாது. பிரச்சாரம் பண்ணுறதுக்கோ குரல் தருவதற்கோ ஆள் கிடையாது. அதனால் இன்றைக்கி எல்லாமே வயசாகிடுச்சு. எல்லாருக்கும் ஆள் இல்லை. இந்த மாதிரி பேசுறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. சமயத்தை வளர்த்ததுக்கெல்லாம் ஆள் கிடையாது. நீங்கள் அடியார் ஆனீங்கன்னா சமயத்தை வளர்த்துவதற்கு, உங்களுக்குன்னு பேசுவதற்கு ஒரு திருக்கூட்டத்தை உருவாக்கி அந்த திருக்கூட்டத்தை எல்லாரும் ஒன்றுணைங்க. இது அந்த கட்சி இந்த கட்சி, நான் இங்கே வரமாட்டேன் அங்கே வரமாட்டேன்னு போனால் உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. இல்லை, நீங்கள் அடியாராக வேண்டிய அவசியமே இல்லை. சைவத்தில் வந்து உண்மையாக தொண்டு செய்யணும்னா, காசு வேணும் பதவி வேணும்னா உண்மையாக தொண்டு பண்ணுங்க, எல்லாம் கிடைக்கும். ஒன்றுன்னா வரும்.